பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களோ, யார் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 12வது அதிகாரம் 18வது வசனத்திலே அழகாக சொல்லுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று. நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், அதே வேளையிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில இடங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் போய் பேசுகிற வார்த்தை அந்த இடத்திலே சமாதானத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம் இடத்திலே பார்க்கும் பொழுது யோபுவினுடைய புஸ்தகத்திலே யோபு நிலைகுலைந்து போய் இருக்கும் பொழுது அங்கே அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்லும்படியாக தான் கடந்து வருகிறார்கள். ஆனால் யோபுனுடைய நண்பர்களுடைய அந்த வார்த்தை யோபுவை கொஞ்சம் கூட காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக அல்ல. அந்த இடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகளாக, சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் தேவனுடைய புத்திரர் என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நிச்சயமாக ஒரு சமாதானம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகிருக்கிறது. ஆனால் எவ்வளவோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எவ்வளவோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அந்த இடத்திலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சமாதானத்தை வர வைப்பது? இயேசு அவர்களுடைய குடும்பத்திலே வரும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். அப்போ அந்த இயேசு அந்த குடும்பத்திலே வர நாம் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு இயேசுவை குறித்து அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக இயேசு அவருடைய குடும்பத்திலே வருவார். அந்த இடத்திலே ஒரு சமாதானம் நிச்சயமாக உண்டாகும். நாமும் பேசக்கூடிய இடங்களிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே நாம் பேச வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் பேசக்கூடிய இடங்களிலே, போய் நிற்கக்கூடிய இடங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.